இந்த பதிவுல ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய சர்ப்பதோஷம் கொண்ட ஒருவருக்கு அதே மாதிரி சர்ப்பதோஷம் கொண்ட ஒருவரை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புறாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குது, ரெண்டு வீட்டாருக்கும் பிடிச்சிருக்குது. ஒருத்தருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அதாவது நாகதோஷம் சர்ப்பதோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது, இன்னொருத்தருக்கு இல்லை. அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே வச்சு அந்த இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க கூடாதுங்கிற கேட்டகரியில இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு அடிஷனல் விதிவிலக்கு என்னன்னா சிம்பிள். ஒருத்தவங்களுக்கு ராகு தோஷம் இருக்குது, இன்னொருத்தவங்களுக்கு ராகு தோஷம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல ஜாதகத்துல கலத்திர தோஷம் எனக்கூடிய அமைப்பு இருவருக்கும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கலாம். ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ராகு தோஷம் இல்லாததுனால இந்த கலத்திர தோஷம் இருக்கு இல்லையா, அவருடைய ஜாதகத்துக்கு கலத்திர தோஷம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ராகு கேது தோஷம் இருந்தால் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனைய கலத்திர தோஷமே பண்ணிடும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கலத்திர தோஷம் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்குதுன்னா ராகு கேது தோஷம் ஒருத்தருக்கு இருந்து இல்லைன்னாலுமே தாராளமாக திருமணம் செய்யலாம். இந்த பதிவுல ராகு கேது தோஷம் என்று சொல்லக்கூடிய சர்ப்பதோஷம் கொண்ட ஒருவருக்கு அதே மாதிரி சர்ப்பதோஷம் கொண்ட ஒருவரை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புறாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குது, ரெண்டு வீட்டாருக்கும் பிடிச்சிருக்குது. ஒருத்தருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, அதாவது நாகதோஷம் சர்ப்பதோஷம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது.